அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு பிசிஏ விஜயலட்சுமி திருக்குறள் படம் பார்த்தேன். காந்தியும் காமராஜரையும் மையமாக கொண்டு ஒரு படத்தை ஏஜே பாலகிருஷ்ணன் இயற்றியுள்ளார். அதே போல் திருவள்ளுவரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு ஒரு திரைக்கதையாக்கியவர். அதே போல் அந்த படத்தோட இறுதி கட்டத்தில் துரோகத்தால் ஆட்சியாண்ட அரசனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு போர் நடக்கும். அந்த போரில் திருவள்ளுவர் வெற்றி பெற்றாரா, திருக்குறளை அவர் எழுதி முடித்தாரா இல்லையான்றது தான் அந்த கதையோட இறுதி கட்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கதையில் உயர் சிந்தனை அதிகமாகவும் இருக்கும். ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் நயத்தோடு அந்த கதையை எடுத்திருப்பாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் பிரியதர்ஷினி. நான் ஃபஸ்ட் இயர் பிசிஏ பி செக்ஷனில் படிக்கிறேன். நான் திருக்குறள் படத்தை பார்த்தேன். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். இதை பாலகிருஷ்ணன்றவர் இயக்குனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தில் காந்தியையும் காமராஜரையும் மெய்யப்படுத்தி இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. இவர் திருக்குறளையும் ஒரு சைடு எழுதவும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பசங்களுக்கு இந்த நாடு எப்படி வளர போகுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பாடமாகவும் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இதில் ஒரு சைடு போர் நடந்துச்சு. அந்த போர்லேயும் அவர் எப்படி யோசித்து அவர் அந்த போரை நடத்தினாரு சொல்லிட்டும் அரசருக்கு உதவியாக இருந்தாரு சொல்லிட்டும் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க.